ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா எமனன்ஸ் இன் ஷேடோ சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எண்டிங்கில் சில ட்விஸ்ட்டோட முடிச்சிருந்தாலும் அதுக்குள்ளே சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி மாங்கா வர படிச்சிட்டேன், ஸோ ஸ்பாய்லர் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமனன்ஸ் இன் ஷேடோ சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ஃபோர்த் நம்மோட லார்டான ராக்னராக் அப்படின்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வருது. அது வந்த உடனே மேஜிக்கை வச்சு பிளாஸ்ட் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அசால்ட்டா அதோட கையை துண்டா வெட்டி எடுக்கிறதா. இதோட எனர்ஜி ரொம்ப ரேரா இருந்தாலும் இது பார்க்க கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி ஆல்ஃபா அந்த பிளாக் ரோஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ஃபா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். எல்லாமே லார்ட் ஷேடோவோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு மேல நம்மளால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ஃபா சொல்றா. நம்ம ஹீரோ கையை வெட்டின உடனே அந்த மான்ஸ்டர் இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணுது. ராக்னராக் எதிர்பார்க்காத நேரத்துல நீ அதை அட்டாக் பண்ணியிருந்தாலும் அது கையை துண்டா வெட்டிட்ட. நீ யாருன்னு மார்கரெட் கேட்கவும், நாங்க தான் ஷேடோ கார்டன், ஷேடோல மறைஞ்சிருந்து ஷேடோஸை வேட்டையாடக்கூடியவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷேடோ கார்டனோட மத்த பொண்ணுங்களுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரோஸ், நீ என்ன பண்ணணுமா அந்த விஷயத்தை போய் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மைலா அப்படின்னு ரோஸ் சொல்றா. ஆக்சுவலி இந்த இடத்துலயும் சில ஹிடன் டீடைல் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ டைரக்டா போயிட்டு அந்த ராக்னராக் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். சிட் டவுனோட லவோட அடையாளமா அந்த ரிங்க கொடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ரோஸ் மென்ஷன் பண்ணிருப்பா. நீங்க நம்ம ஹீரோவை பார்த்த அப்புறமா லார்ட் ஷேடோ அப்படின்னு ரோஸ் சொல்லியிருப்பா. சோ இதுலயே லார்ட் ஷேடோ தான் செட் காக்கணுங்கிறத ரோஸ் கண்டுபிடிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எப்சலானும் பேட்டாவும் மார்கரெட் கூட ஃபைட் பண்றாங்க. கண்ணுக்கே தெரியாத ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சீன் போடுற. பட் அது ஒரு மேஜிக் ஆர்டிஃபேக்ட் தானே. எங்களோட எல்வன் வில்லேஜ்ல தான் ஒருத்தர் உயிரை கொடுத்து அதை ரெடி பண்ணிருக்காரு. உன்னை தோக்கடிச்ச அப்புறம் அந்த ஆர்டிஃபேக்ட் நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்சலானும் பேட்டாவும் சொல்றாங்க. அதுக்கு முதல்ல நீங்க என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்கரெட் வந்து அட்டாக் பண்ணா. பேட்டா அசால்ட்டா அதை தடுக்கிறா. அந்த ஸ்வாட் அதுவும் மேஜிக்கல் ஆர்டிஃபேக்டா நம்ம கேட்கவும், லார்ட் ஷேடோவோட விஸ்டம் 1% ஆச்சு ஒன்ட்டு இருந்தா உனக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பேட்டாவோ எப்சலானும் அவங்க கூட ஃபைட் பண்றாங்க. இந்தமையும் மக்களையும் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக ரோஸ் பைக்கிட்டு இருக்கா. ராக்னராக் ரிலீஸ் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸை ரோஸும் மத்தவங்களும் கொண்டுட்டு இருக்காங்க. அந்த மைட் வந்து பிரின்சஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வரதுக்குள்ள நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ரோஸ் கேட்கவும், எனக்கு எதுவும் இல்லைன்னு அந்த மைடு சொல்றா. ஆலஸோட சீக்ரெட் பிளேஸ் ஓப்பன் பண்ணி மக்களை சேஃபா வைன்னு சொல்லவும், நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன் குயின் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. மேஜிக்கல் பீஸ்ட்னாலே கடைசியில் ஓவர் பவரை வச்சுட்டு இப்படிதான் கண்ட மணிக்கு அட்டாக் பண்ணும். எல்லா பாஸ் ஃபைனல் பேட்டிலும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை த்ரெட்ஸை வச்சு அந்த ராக்னராக்கையே கட்டி போட்டுருதான். நெக்ஸ்ட் டைம் மான்ஸ்டர் ஸ்கூல்ல ஒழுங்கா அட்டாக் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மக்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி நாங்க போய் அந்த பீஸ்ட்டை கொள்றோம் அப்படின்னு சொல்லி ஷேடோ கார்டன் ஆளுங்க போகவும், பிரின்சஸ் ரோஸ் அவங்கள நம்ம நம்பலாமா அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கவும், ஈவன் ரத்த சந்தினாலும் நம்மளோட ஒர்த்தை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம்னா அவங்க கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரோஸ் சொல்றா. மார்கரெட் என்னன்னா பார்த்தா இப்ப அடி வாங்கி அவன் இப்ப முன்னாடியே வந்து கீழே விழுறான். அவன்கிட்ட இருந்த வெப்பன் இப்ப எப்சலானோட கையில இருக்கு. வேட்டா நீ இது யாருன்னு கேட்கவும், நான் எப்சலான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. வாய்ப்பே இல்ல, ரெண்டு சின்ன பொண்ணுங்க கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு அவன் கேட்க, 1-on-1 ஃபைட் பண்ணாம 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணதுனால தான் தோத்து போயிட்டோன்னு மட்டும் காரணம் சொல்லாத அப்படின்னு பேட்டா சொல்லவும், அந்த ராக்னராக் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அது இந்த மொத்த சிட்டியும் உங்களையும் சேர்த்து அழிச்சிரும் நம்ம சொல்லவும். சரி அப்படின்னா அந்த டிவைஸ் பத்தி ராக்னராக் பத்தி உன் கல்ட்டை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்றியா? எப்படியும் அந்த ராக்னராக் எங்களை கொள்ள தானே போதுன்னு நீ நினைக்கிற, அப்போ டீடைல சொல்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எப்சலானு பீட்டாவோ கேட்கவும், இந்த பிளாக் ரோஸ் அப்படிங்கிறது வேற வேர்ல்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்லவும், வேற பிளானட்ஸான்னு எப்சலான் கேட்கறா. இல்ல வேற வேற டிமென்ஷன், சில டிமென்ஷன்ல எல்லாம் ஐஸா இருக்கும், இன்னொரு டிமென்ஷன்ல எல்லாமே சாம்பலாகக்கூடிய நெருப்பா இருக்கும், அதிக மேஜிக் இருக்கக்கூடிய பீஸ்ட்ஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிமென்ஷன்ஸ்க்கு சென்டர்ல ஒன்னு இருக்குன்னு சொல்லவும், சென்டர்ல என்ன இருக்குன்னு பேட்டா கேட்கறா. அது எங்களுக்கே தெரியாது, நாங்க இப்போதைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா வேர்ல்டும் அந்த சென்டர்ஸை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேர்ல்டு கூட சேர்த்து அது கொலைட் ஆகுது. நாங்க ஏன்ஷியன் ரோயின்ஸை ரிசர்ச் பண்ணும்போது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட அந்த வேர்ல்டுல மேஜிக்கே இல்லாம தான் இருந்திருக்கு. வேற 2 டிமென்ஷனும் கொலைட் ஆகும்போது தான் மேஜிக் இந்த வேர்ல்டுக்குள்ள ஃப்ளோ ஆனதுல டைனோசர்ஸால அந்த மேஜிக் எவால்யூஷனை தாங்க முடியாம அது எவாபரேட் ஆயிடுச்சு. பட் அதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மத்த உயிரினங்கள் புதுசா வந்துச்சு. அப்படி கிரியேட் ஆன அந்த ஹியூமன்ஸ் உண்மையிலேயே எர்த்த சேர்ந்தவங்க தான் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஓரியானா கிங்டம் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ரோஸை கிரியேட் பண்ணாங்க. அதுவும் எதிரியோட படையா அழிக்கிறதுக்காக தான். அவங்க ரிசர்ச் நம்ம மேஜிக்கல் எனர்ஜி அதிகப்படுத்தி அழிக்கணுங்கிறது தான். பட் அவங்களுக்கே தெரியாம பிளாக் ரோஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது வேற வேர்ல்டுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த கல்ட் ஆஃப் டியாப்ளோல இருக்கிற டீமன்ஸும் வேற வேர்ல்டுல இருந்து வந்ததா அப்படின்னு எப்சலான் கேட்கிறா. மேபி இந்த இடத்துல இருந்து அடாப்ட் ஆனதா கூட இருக்கலாம். வேற டிமென்ஷன்ல இருந்து வந்த மான்ஸ்டர் நாங்க ரிசர்ச் பண்ணப்போ சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிளாக் ரோஸ் ஓபன் பண்ண ஓரியானா கிங்டம்க்கு அதை க்ளோஸ் பண்ண தெரியல. அவங்க அழிச்சது எதிரியோட ட்ரூப்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட ஓன் ட்ரூப்ஸையும் சேர்த்து தான். ஏன்னா அதுல இருந்து வந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாரையுமே சாகடிச்சது. அப்போ கல்ட் தான் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணோம். ஓரியானா கிங்டம் பண்ண தப்புக்கு அவங்க தானே ரத்த சுந்தனும். பிரின்சஸ் ரோஸோட பிளட்ல அதிக மேஜிக்கல் எனர்ஜி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். எங்களோட ஹெல்ப்க்கு பதிலா பிரின்சஸ் ரோஸோட பிளட்டை நாங்க ரிசர்ச் பண்றதுக்காக கேட்டோம். ஆனா அந்த கிங் ஒத்துக்கடல. அப்புறம் தான் அவருக்கு ட்ரக்ஸை கொடுத்தோம். மத்த கதை உங்களுக்கே தெரியும். இப்ப அந்த கிங்டமே அழிஞ்சிருச்சு, அது எங்க கைக்கு வரப்போகுதுன்னு சொல்லவும், நான் அதுக்கு விட மாட்டேன் ரோஸ் சொல்லவும், ராக்னராக் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல தடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தா அதோட கை துண்டாகி அங்க வந்து விழுது. அதோட மொத்த பாடி பார்ட்ஸையும் நம்ம ஹீரோ துண்டா ஆக்கி வெடிக்க வச்சுட்டான். ஃபோர்த் நம்மோட கிரேட் ரூலர் ஆஃப் ராக்னராக் ஹிஸ்டரியில இருக்கிறதுலேயே ஹை லெவலான மேஜிக்கல் பீஸ்ட், அதை இவன் எப்படி தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லி மார்கரெட் பாக்குறான். லார்ட் ஷேடோவோட 1% ஆஃப் பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட இப்படி முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு பேட்டா நினைக்கிறா. மத்த எல்லா மான்ஸ்டரையும் கொண்டாச்சு, மக்கள் சேஃப் தான் அப்படின்னு சொல்லி 559 வந்து சொல்லிட்டு ரோஸ்
அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா இது எல்லாம் ஒரு கனவு தான், நிஜம் கிடையாது. நான் இதுல இருந்து எந்திக்கணும் அப்படின்னு அதோட கையை போயிட்டு அப்படியே வந்து மார்க்ரெட் சாப்பிடுறான். அட்டாமிக்கை யூஸ் பண்ணாமே பேட்டில் முடிஞ்சிருச்சே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கையை சாப்பிட்டதுல மார்க்ரெட் இப்ப பவர்ஃபுல்லா அந்த இடத்துக்கு வந்துட்டான். எனக்கு இப்ப அதிக பவர் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் உன்னை கொல்ல போறேன்னு நம்ம சொல்லவும் ஈவன் அந்த பீஸ்டுக்கு கூட தன்னை விட யார் பவர்ஃபுல்ங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஈஸியா அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வந்து அவனை பஞ்ச் பண்ணி அவுட்டர் ஸ்பேஸ்க்கே கிட்டத்தட்ட கூட்டிட்டு போயிருக்கான். அந்த பிளாக் ரோஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய போர்ட்டலுக்கு மேலே போய் அவங்க போயிருக்காங்க. அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் தேடுறான். வானத்துல இருந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒளி கடவுளால மக்களுக்கு செலுத்தப்பட்டுச்சு. மக்கள் அதை பார்த்து வியந்தாங்க, அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பவர் தனக்கே வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படியே அவங்க ஆராய்ச்சி பண்ணி கிரியேட் பண்ணதுதான் நியூக்ளியர் வெப்பன். அதை விடவும் பவர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட கோல். இதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கோல் எனக்கு திரும்பவும் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளாக் ரோஸோட சேர்த்து மொத்த ஏரியாவையும் நம்ம ஹீரோ கவர் பண்றான். என்ன பண்ற, இங்க என்ன நடக்குது, என்ன போட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், அவுட்டர் ஸ்பேஸுக்கே வெளிச்சத்தை கொடுக்குற லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு சூரிய ஒளி லெவலுக்கு நம்ம ஹீரோ இந்த தடவை அதிக லெவலான மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணியிருக்கான். இந்த லைட்டை இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணது நம்ம ஓரியானா கிங்டம்ல ஈவன் மிட்கார்ல இருக்கிற அலெக்சியாக்கு கூட இந்த வெளிச்சம் தெரியுது. லார்ட் ஷேடோ அப்படின்னு பீட்டாவும் எப்சலானும் பார்க்குறாங்க. ஹை லெவல் மேஜிக் பவரை நம்ம ஹீரோ ஸ்பேஸில் யூஸ் பண்ணதுல ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ அதை டச் பண்ணவும் மேஜிக்கல் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோவை அதை உள்ள இழுத்துருது. அண்ட் ரோஸ் கையில் இருக்கிற அந்த ரிங்கும் இப்போ டெஸ்ட்ராய் ஆயிருது. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு வேர்ல்டை காமிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஜப்பான் மாதிரி இருக்கு. சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, அதாவது நம்ம ஹீரோவோட ப்ரீவியஸ் லைஃப்ல உள்ள அந்த அக்கானி பொண்ணை திரும்ப காமிக்கிறாங்க. நைட் போறது டேஞ்சரஸ்னு ஒருத்தர் சொல்லவும், பட் அவளை தேடி நான் போய் தான் ஆகணும், அவ என் ஃப்ரெண்ட் அப்படின்னு அக்கானி எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. இந்த வேர்ல்டே ரொம்ப டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. எனக்கு 20 வயசாச்சுன்னு ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு சுத்துறேன். என் ஸ்கூல் லைஃப்ல ஒருத்தர் இருந்தான், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. பட் அன்னைக்கு நான் பிரச்சனையில இருந்தப்ப அவன் தான் என்னை வந்து காப்பாத்தினான். இந்த நிலாவை பார்க்கும்போது அவன் தான் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லி அக்கானி நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியும். டக்குன்னு லேசர் ஸ்பாட் எடுக்கிற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவ திரும்பினா அந்த எக்ஸ் மிலிட்டரி மேன் மாதிரியே இருக்கிறவன் போன தடவை கடத்தின அதே ஆள் நடந்த மாதிரியே இன்னொருத்த பின்னாடி வந்து எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்குறான். பட் இந்த தடவை அவ கண்ணை மூடும்போது ஸ்ட்ரீட் ஓரத்துல யாரும் நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியல. அக்கானே கண் முழிச்சு பாக்குறா. பார்த்தா அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உன்னோட கை கட்டப்பட்டிருக்கிற அந்த டிவைஸ் நோபல் நைட்ஸோட பவர்ஸை சப்ரஸ் பண்ணும். ட்ரக்ஸுக்காக உன்னை கடத்தின மாதிரி காமிச்சால உன்னை கொல்லணுங்கிறது தான் என் கிளைண்டோட ஆசை அப்படின்னு அந்த இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கும்போது எக்ஸ் மிலிட்டரி மேன் வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது, அவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து குரோபாரை வச்சு அடிச்சிருப்பான். அதை பத்தியே பேசிட்டு மென்டல் மாதிரி வந்துட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்டுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கான், அவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். அவன் தான் காரணம், அவன் தான் காரணம். அக்கானே சங்க பிடிச்ச அவன் நெரிச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரியே மேலே யாரும் நடந்து வர சவுண்ட் கேட்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த விண்ட் ஷீல்டு அப்படி மிதிச்சிருப்பான். கண்ணாடியோட அந்த விண்ட் ஷீல்ட் மட்டும் தான் கீழே விழுந்திருக்கும். இந்த தடவை மிதிக்கிறதுல மொத்த பில்டிங்குமே டெஸ்ட்ராய் ஆகுது. இது அவனே தான் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு அந்த மிலிட்டரி மேன் அட்டாக் பண்ண போறான். ஹீரோ ஒரே பஞ்சு தான் அவன் கீழே விழுந்திருந்தான். நீ யாரா அப்படின்னு நம்ம கேட்கவும் என் பேரு ஷேடோ, ஷேடோல இருந்து ஷேடோவை வேட்டையாடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷேடோ அப்படின்னு அக்கானே பாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோனோட ப்ரீவியஸ் லைஃபான ஜப்பானுக்கே திரும்ப வந்துட்டான். அப்படிதான் இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸ்பாயிலரை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்பவே இந்த வீடியோவை முடிச்சுக்கோங்க. அடுத்ததா இதை வச்சு ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு வேர்ல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான். பட் அது நம்ம ஹீரோவோட ஜப்பான் கிடையாது, அதுவுமே வேற ஒரு டிமென்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரியோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் லைஃப்ல இறந்து போனதுக்கு அப்புறமா ஜப்பான் வந்து டிராமாட்டிக்கலா சேஞ்ச் ஆயிடுச்சு. சில மான்ஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணி மேஜிக்கல் பவர் அங்க இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தேரி இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய ஸ்பாயிலர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ மட்டும் இந்த ஜப்பானுக்கு வரல, நம்ம ஹீரோ கூடவே சேர்த்து 7 ஷேடோஸ்ல இருந்து ஒரு பொண்ணும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து தான் டெலிபோர்ட் ஆயிருப்பாங்க. அது யாரு அப்படிங்கறத மூவி வந்ததுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.